ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் என்னோட உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஜான் கார்ஸ் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ ஜான் கார்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லோ பட்ஜெட்டுங்க தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60,000 பட்ஜெட்லேருந்து வண்டி போட போகிறோம். 5 சீட்டர், 7 சீட்டர், 8 சீட்டர் எல்லாமே போட போகிறோம். ஸோ இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை போகிற ஹைவேஸ்லேயே இருக்குது. இந்த ஊருக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுண்டம்பட்டி அப்படிங்கிற இடம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேரி சர்ச் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் கரெக்டாக கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். சென்னை போகும்போது ரைட் சைடு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டி தான் போட போகிறோம். லோக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே டாக்குமெண்ட் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. எல்லாமே கரண்ட்டில் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. வீடியோவில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டவுட்டுனா நீ கால் பண்ணி கேட்கலாம், நேரில் வந்து பார்க்கலாம். எல்லாமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ குவாலிட்டிக்கெலாம் பஞ்சமே இருக்காது. எல்லாமே பக்கா குவாலிட்டியோட இருக்கும். நீங்கள் நம்பி வாங்கலாம். காருங்க எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன கார் இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 ஏசி. ஓட்டி பழகிறதுக்கெலாம் உங்களுக்கு ஒரு அருமையான வண்டி. நீங்கள் நல்லா ஓட்டி பழகலாம். அந்த வண்டியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் யூஸுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. 2002 மாடல். எஃப்சி லைவில் இல்லை. எஃப்சி வேணால் அவங்க லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு பிராண்டட். ஸோ நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த வண்டியில் எதையுமே மாற்ற தேவையில்லை. வண்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. பியூர் பெட்ரோலு. ஸோ உங்களுக்கு கேஸ் அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. பியூர் பெட்ரோல் தான். வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். ஸோ உள்ள சீட் கவர் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியோட ரேட் 50,000. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான 10 சீட்டு வண்டி தான் பார்க்க போகிறோம். டவேரா டர்போ இன்ஜின் LS 2.5. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஒரு 10 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டியை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நல்ல லுக்கில் இருக்கும். நல்ல குவாலிட்டியோடு இருக்கும். ஸோ வண்டி உண்மையிலே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா 2009 மாடல். 2010 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TA41. ஸோ ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைவில் இருக்குது. வண்டியுமே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. ஒரு டயர் பார்த்திங்கன்னா 80% இருக்கும். ஒரு டயர் பார்த்திங்கன்னா 40% இருக்கும். ஸோ வண்டியுமே நல்ல லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் 13-14 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுத்துரும். ஸோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி நல்ல லுக்கில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 4 லட்ச ரூபா. நெகோசியல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க் GLS. வண்டி உண்மையிலே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். எக்ஸ்டீரியர் லுக்கு, இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. நீங்கள் லாங் ட்ரைவும் பக்காவாக போகலாம். அதேமாதிரி லோக்கல் யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். மைலேஜும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துரும். அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காத வண்டி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிற வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல். 2010 கடைசி மாதம் 12ஆம் மாதம். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 57,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி வெறும் 57,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN22. ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசுங்க. ஸோ டயர்ஸ் அட்டகாசமாக இருக்குது. பிராண்ட் நியூ புதுசு. நீங்கள் மாற்றவே தேவையில்லை. ஓட்டிகிட்டே இருக்கலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரல் லாக் இருக்குது. லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,25,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். ஸோ 4 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போயிட்டு வரதுக்கெல்லாம் உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். என்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்குது.
அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20. ஸோ ஹூண்டாயில் ஒரு அருமையான வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கும், உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். ஸோ லாங் டிரைவுக்குலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அருமையான வண்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆஸ்டா வேரியண்ட்டு. ஸோ ஆஸ்டா அப்படின்னாலே டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 18 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு பிராண்டட். ஸோ டயர்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது, நீங்கள் மாற்றவே தேவையில்லை. வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க, நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதோட எக்ஸ்டீரியர் லுக்கு, இன்டீரியர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. அதேமாதிரி உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, டியூயல் ஏர் பேக் இருக்குது, ABS பிரேக் இருக்குது. கம்பெனி ஒரிஜினல் லெதர் ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் எல்லாமே பக்காவாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ வண்டியில் ஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பக்காவாக இருக்குது. இன்ஜின் கண்டிஷனுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் VDI TDIS என்ஜின். ஸோ TDIS என்ஜினாலே உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடச்சிரும். 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 20 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4மே ஒரு 30-40% இருக்கும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மைலேஜ் 20 கிலோமீட்டர் கிடச்சிரும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 சீட் வண்டி, பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி, ஒரு பெரிய வண்டி. வண்டி நல்ல லுக்கில் இருக்குது. சிங்கிள் ஓனர் தான், வண்டியை பக்கம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2008 மாடல். 1,90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். TN 20 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா 90% இருக்கும், 2 டயர் பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். ஒரு 13-14 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுத்துரும். ஸோ அதேமாதிரி நல்லா வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி இருக்குது, ரிவர்ஸ் ஏசி இருக்குது, லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 9 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரலாம். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிரும். ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் வீடியோவில் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். வண்டி நல்லாவே இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் டாப் அண்ட் மாடல் ZTI வேரியண்ட்டு. ஸோ ZTIனாலே உங்களுக்கு டாப் அண்ட் வந்துடும், ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் கேட்குற எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். 2013 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 09 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ, புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு. வண்டியுமே வேறு லெவலில் இருக்குது. நீ வீடியோவில் பார்த்தாலே தெரியும்.
ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகிற வண்டி. ஏன்னா மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிரும். செடன் டைப் வண்டி, நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லக்கேஜ் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். லாங் டிரைவுக்குலாம் சூப்பரான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, டியூவல் ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது, அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்குது. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் வண்டியை வாங்கி எந்த செலவும் பண்ண தேவையில்லை, பக்காவாக ஓட்டலாம். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,85,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஜெஸ்ட்டு. டாட்டாவில் ஒரு அருமையான வண்டி. ஏன்னா நல்ல மைலேஜ் கொடுத்துரும் உங்களுக்கு. எக்ஸப் வேரியண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். டாப் எண்ட் மாடல், 2015 மாடல், 2017 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. வண்டி வெறும் 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN09 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பிராண்ட் நியூ புதுசு. 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு செம்ம லுக்கில் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஒரு டாட்டாவில் ஒரு அருமையான ப்ராடக்ட் இது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் பிரேக்கு, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, கம்பெனி டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 4 லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 மேக்னா, 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN70 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்கும். அதே மாதிரி 4 வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு. வண்டி நல்ல லுக்கில் இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. மைலேஜும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிரும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் லுக் எல்லாமே நல்லா இருக்குது. நீ வீடியோவில் பார்த்தாலே தெரியும். வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,60,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் VDI வேரியண்ட்டு. வண்டி பார்த்திங்கன்னா செடன் டைப் வண்டி. ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடச்சிரும். பின்னாடி லக்கேஜஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வைக்கலாம். நல்ல ஸ்பேஸ் உள்ள வண்டி. 2009 மாடல். இதுக்கு முன்னாடியே 2 ஓனர் இருக்காங்க. 1,32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ வீடியோவிலே பாருங்கள். வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காத வண்டி. ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000
நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.